Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌபன்யா and இன்னைக்கு வீடியோ ஒரு ஹால் திருப்பியும் நான் ஒரு ஹால் வீடியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன் பிகாஸ் ஹாடி சேல் எண்ட் ஆஃப் கிளியரன்ஸ் சேல் இதனால நிறைய ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைஸில் வந்துச்சு. ஸோ அதனால் நைகா மின்ட்ரா அப்படின்னு மாற்றி ப்ராடக்ட்லாம் வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த ஹால் அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூ வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும்போது ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆல்ரெடி டைட்டில் பார்த்த மாதிரி மின்ட்ராவோட ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். மின்ட்ராவில் நிறைய 80% வரைக்கும் ஆஃபர்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் நான் என்னென்ன பிக் பண்ணேன்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதுதான் அவங்க பேக்கேஜிங். நான் காட்ட வேணாம், மின்ட்ராவை பற்றி நிறைய தெரியும். ஸோ இதுதான் அது வந்துச்சு. ஸோ க்ளோத்திங் ஐட்டமில் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஒரு துப்பட்டா. இது வந்து ஒரு மல்டி கலர் துப்பட்டா. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா சாரி மால். எனக்கு எந்த துப்பட்டாலாம் இந்த மாதிரி கீழே சுங்கு வச்சுருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். சல்வாருக்குலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மல்டி கலர் வந்து ஒயிட் கலர் சல்வார் கூட பிளாக் கலர் சல்வார் கூட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பீகாக் பிரிண்டட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பீகாக் பிரிண்டட் துப்பட்டா தான் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணது. இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1999, அதாவது 2000 ரூபி கம்மி. பட் இது ஆஃபரில் 300 ருபீஸ்க்கு வந்துச்சு. 300 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக ஒர்த் தான். பட் 2000க்கு இது ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது ரொம்ப லாங் ஷால். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஷேடில் ஒரு துப்பட்டா வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இது ஆஃபரில் கிடச்சோன்னே இதை நான் பிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ப்ளூ குர்த்தா. இந்த குர்த்தா பார்த்தீங்கன்னா இங்கே பாம் ரெட், லைட் ப்ளூவில் வந்து ஒயிட் பிரிண்டட் டிசைன் போட்டதில் ரெட் கலர் வந்து அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரெட் பாம்ஸ் வச்சுருக்கு ஸ்லீவ்ஸ்லேயும் அண்ட் ஆல்சோ பாட்டம்ஸ்லேயும். ஸோ இந்த குர்த்தாவோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. பட் இது வந்து ஆஃபரில் 628 ருபீஸ் வந்தது. அப்படியே 50% ஆஃபில் வந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன். இது வந்து காட்டன் மெட்டீரியல், பிரிண்டட் காட்டன். அண்ட் இது வந்து சாஃப்ட் காட்டன் தான். இது ரொம்ப ஹார்டாக அந்த கிறிஸ்பாக இருக்க மாதிரி காட்டன் இல்லை, சாஃப்ட் காட்டன். அண்ட் இதில் வந்து அவ்வளோவா பேட் ஸ்மெல் அந்த மாதிரிலாம் வரல. குவாலிட்டி நல்லா இருக்குது. இது ஒரு அனார்கலி டைப். இது வந்து ஒரு ரவுண்ட் நெக்கில் ஃபுல் ரவுண்ட் நெக் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் வி டைப் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 3/4 ஸ்லீவ் குர்த்தா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ளோத்திங்கில் பார்க்க போகிறது டெனிம் டைப் பேண்ட். இது வந்து ஆக்சுவலாக டெனிம் மாதிரி இருக்கும் இந்த பேண்ட். பட் இது டெனிம் பேண்ட் கிடையாது. இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். இது வந்து ஒரு பெல் பாட்டம் பேண்ட், ஹை வேஸ்ட் பேண்ட். காட்டன் பேண்ட்டில் இந்த பெல் பாட்டம் அதுவும் டெனிம் லுக்கில் இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கு பார்த்தோன்னே ஓகே இது கண்டிப்பாக என்னோடய கார்ட்டில் இருக்கணும்னு. இந்த காட்டன் பேண்ட்டில் பேக் பேக்கெட்ஸ் 2 இருக்குது, சைட் பேக்கெட்ஸ் கிடையாது. பேக் பேக்கெட்ஸ் மட்டும்தான். இதில் எனக்கு ஒரே ஒரு குறைன்னு தோணுனது வந்து இந்த சைட் பேக்கெட்ஸ் இல்லை. சைட் பேக்கெட்ஸ் இருந்தால் இது இன்னும் அந்த ஸ்வாக் லுக் கொடுத்துருக்கும். பட் சைட் பேக்கெட்ஸ் இல்லை. அண்ட் இது பட்டன் டைப் தான். இது ப்ரெஸ் பட்டன் டைப் பேண்ட். ஸோ யூஸ்வலாக நான் மீடியம் தான் பிக் பண்ணுவேன். பட் இது ஹை வேஸ்ட்டுன்றதுனால நான் ஸ்மால் பிக் பண்ணேன். எனக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கணும்னு ஸ்மாலே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது ஹை வேஸ்ட்டில். மேபி நான் எக்ஸஸ் போயிருந்தால் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் எனக்கு ஸ்மாலே பர்ஃபெக்ட், ரொம்ப லூஸானால லைட்டாக லூஸாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599 ஆக்சுவல் ப்ரைஸ். பட் இது ஆஃபரில் வந்து அப்படியே 50% ஆஃப் மாதிரி வந்து 700 சம்திங் நான் இதுக்கு பே பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ளோத்திங் ஐட்டம் அவ்வளோதான். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஜுவல்லரி எல்லாமே நிறைய 80% ஆஃபில் இருக்குது. நான் பிக் பண்ணது 2 பிராண்ட் தான். ஒன்று வந்து தீபா வாக் அண்ட் ஜவேரி பேர்ல்ஸ்ன்ற பிராண்ட். இது 2 தான் பிக் பண்ணேன். ஃபஸ்ட்டு தீபா வாக்கில் என்ன நான் வாங்கினேன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிராண்டோட பாக்ஸ் பேக்கேஜிங். இது நசிங்கி இப்படி தான் வந்துச்சு. இந்த பிராண்ட் கொஞ்சம் ப்ரைஸி தான். பட் இதோட பேட்டர்ன் டிசைன்ஸ்லாம் வந்து யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இதில் இப்படி செக்கியோட பபிள் ட்ராப் வச்சு வந்த இயர்ரிங் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த எஜிப்ஷியன் தீம் பேஸ்ட் இயர்ரிங்ஸ். இவங்ககிட்ட இருக்கிறது மோஸ்ட்டாக எஜிப்ஷியன் தீம் பேஸ்ட் தான் இருக்குது. ஸோ இந்த இயர்ரிங் தான் நான் ஃபஸ்ட் பிக் பண்ணேன் தீபா வாக்ஸ்லேருந்து. இந்த இயர்ரிங் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. பட் ஒன் திங் என்னென்னா இங்கே மேலே இருக்குது இந்த டிசைனில் இந்த காயின். பட் இந்த காயின் பின்னாடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு காயின் வந்து கீழே இருக்க அந்த பீட்ஸ் வந்து ஒன்று பிஞ்சு தான் வந்துச்சு. நான் தான்
அட்டாச் பண்ணேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பிகாஸ் இது ஃப்ரண்ட்டில் இருக்குது, இது பேக்கில் இருக்குது, இது சரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் டிஃபெக்ட் பீஸ் தான் இது ஆக்சுவலாக நான் சொல்லணும். ஸோ இதுக்கு நான் பே பண்ணது வந்து $599, $600 பே பண்ணேன் இதுக்கு. பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3000 rupees. 3000க்கு இது கண்டிப்பாக ஒர்க் கிடையாது. 600க்கு ஓகே சொல்லலாம். 600மே இதுக்கு டூ ப்ரைஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இது டிஃபெக்டட் பீஸ் அவங்க அமைச்சிருக்காங்க. பட் எனக்கு இதோட குவாலிட்டி எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இது வந்து அது மாறி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பட் 3000க்கு இதை நான் வாங்குவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக 3000 இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். 600 இதுக்கு டூ மச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பிராண்டில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் கேள்விப்பட்டதுனால தான் நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நான் 2 பிக் பண்ணேன் இதே பிராண்டில், 2 இயரிங். இது எனக்கு பிடிக்கல. பட் இன்னொன்று நான் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த தீபா வாக்கில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து இந்த விநாயகர் உருவம் கொண்ட இயரிங் தான். இந்த இயரிங் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ப்ளூவிஷ் கைண்ட் ஆஃப் கோல்ட் சேர்ந்த மாதிரி இது ஒரு மாதிரி ப்ளூ கலர்டு விநாயகர். நம்ம வீட்டிலலாம் வந்து விநாயகர் காதில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு இது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த ஐட்டம். என்னோடய இயரிங் கலெக்ஷனில் கண்டிப்பாக இது இருக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 சம்திங்க்கு நான் பிக் பண்ணேன். பட் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1000 above தான். ஸோ இது என்னோட ஃபேவரட் பிக் ஃப்ரம் தீபா வாக். பட் நான் இன்னொன்று காமிச்சது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் ஜவேரி பேர்ல்ஸ். ஜவேரி பேர்ல்ஸில் நான் வாங்கினது எல்லாமே கைண்ட் ஆஃப் வெட்டிங் அந்த மாதிரி ரிலேட்டட் ஜுவல்லரி தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு எத்னிக் ஜுவல்லரி தான், இயரிங். ஸோ இந்த இயரிங் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்க கலெக்ஷனில் இது யூனிக்காக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் இதை பிக் பண்ணேன். ஸோ இந்த நடுவில் இருக்க அந்த பெயிண்டிங் தீம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருந்தது. லைக் கிருஷ்ணா, ராதா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த பேர்ல்ஸுமே ரொம்ப குவாலிட்டி பேர்ல்ஸ். இது வந்து ரொம்ப சீப் குவாலிட்டிலாம் இல்லை, பார்த்தாலே இந்த ஐஃபை குவாலிட்டி பேர்ல்ஸ் மாதிரி இருந்தது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees. அரௌண்ட் 300 rupees தான் நான் இந்த இயரிங்க்கு பே பண்ணேன். இந்த இயரிங்கோட வெயிட் வந்து ரொம்ப இல்லை. பட் குவாலிட்டி நம்ம சொல்லுவோம்ல, worth the price அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக worth the purchase. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்க்க. இது வந்து ஒயிட் குர்த்தா, ஒயிட் சல்வார் கூடலாம் போட்டிங்கன்னா, இல்லைன்னா பிளாக் பிளெயின் குர்த்தாவோடலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது செம காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் அதுக்கு. ஜவேரியில் இன்னும் ஆஃபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆல்சோ ஃப்ரம் ஜவேரி. ஸோ செகண்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிடைஸ்ட் லாங் செயின் ஜும்காஸ் தான். ஸோ இந்த ஜும்காஸ் தான் நான் பிக் பண்ணேன். இது ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் இது ரொம்ப செயின்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொஞ்சம் யூனிக்காக, அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் லுக் கொடுக்கும். நீங்கள் பிளெயின் பிளாக் குர்த்தா கூடலாம் போட்டிங்கன்னா இது ரொம்ப இது மட்டும் போட்டாலே போதும். பிகாஸ் இது காதுலேருந்து கழுத்து வரைக்கும் கனெக்ட் ஆகுறதுனால நீங்கள் பெருசாக செயின் அது மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மட்டுமே போட்டால் போதும். ஸோ நான் என்னோடய டெனிம் ஜாக்கெட்க்கு கூட இது போடலாம். ரொம்ப போஹோயிஷ் ஸ்டைலாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வெயிட்டும் கரெக்ட் வெயிட்டில் இருக்குது, ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை. குவாலிட்டி அண்ட் அதோட டிசைன் அது எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. டிஃபெக்டட் பீஸ் அது மாதிரிலாம் இல்லை, பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1330. பட் இது வந்து நான் 299 or 260 rupeesக்கு இதை நான் வாங்கினேன். இது 1330க்கு ஒர்த்தான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் கண்டிப்பாக 230க்கு இது ஒர்த்து. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஜுவல்லரி ஐட்டம், அதுவும் இயரிங் தான். ஸோ ஓணம் வந்துட்டுருக்கு. ஓணம்க்கு கண்டிப்பாக ஓணம் சாரீ போடுறது தமிழ்நாட்டிலையும் ஒரு ட்ரெடிஷனாக மாறிட்டு வருது. ஸோ ஓணம் ட்ரெடிஷன் சாரீ இல்லை நம்மளோட பட்டு சாரீ, சில்க் சாரீக்கு கூட இந்த இயரிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். இதுவும் 299 rupees, அதாவது 299 rupeesக்கு இதுவும் ஆஃபரில் இருந்துச்சு. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 1663 rupees இதோட ஆக்சுவல் ப்ரைஸ். பட் நான் வந்து ஆஃபரில் 300 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டு
அந்த பேர்ல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி பேர்ல்ஸ், எல்லாமே அப்படியே நல்ல டென்ஸாக இருக்குது இந்த பேர்ல்ஸ்லாம். குவாலிட்டி, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது எதுவுமே வந்து டிஃபெக்டட் பீஸோ இல்லை செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதுவும் பார்க்க அப்படியே அச்சஸில் ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃபெக்ட்டுமே எனக்கு தெரியல. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, நீங்கள் இதை மிந்த்ராவில் இன்னுமே ஸ்டாக் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம். ஓணம் சாரீக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். அதில் இது மட்டுமே போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு எலகண்ட் லுக் கொடுக்கும். ஸோ ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் திஸ் கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ்லாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு இயரிங். இந்த இயரிங் தான் நான் நெக்ஸ்ட் பிக் பண்ணேன். இந்த இயரிங் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இது கைண்ட் ஆஃப் லேயர்டு இயரிங். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்மே அபவ் 1000 தான். இது ஆஃபரில் அதே மாதிரி 260 rupees, 299 rupees அந்த மாதிரி ஆஃபரில் தான் நான் இதையும் பிக் பண்ணேன். இதோட குவாலிட்டி அண்ட் இதோட ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நான் நெக்ஸ்ட் பிக் பண்ண ப்ராடக்ட். இப்போ நான் லாஸ்ட்டாக காட்ட போகிறது தான் இந்த வீடியோவோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக் ஃபுல்லாக இருக்கிற வெட்டிங் ஜுவல்லரி செட் தான் நான் வாங்கினேன். இந்த வெட்டிங் ஜுவல்லரி செட்டுன்னு சொல்கிறத விட ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன், ஒரு சங்கீத் ஃபங்க்ஷன், இல்லை ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நம்ம ஒரு லெஹங்கா அது கூடலாம் இதை மேட்ச் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு செட், ஒரு லாங் பேர்ல் செட். ஸோ இந்த ஜுவல்லரி செட் நான் வந்து மிந்த்ராவில் 300 rupeesக்கு பிக் பண்ணேன். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு அது தெரியல. பட் இது வந்து 1000 above இதோட ப்ரைஸ் இருந்துச்சு. பட் ஆஃபரில் 80% ஆஃபரில் இது வந்து 300 rupees, எக்ஸாக்ட்லி 300 rupeesக்கு நான் இது வாங்கினேன். இது பார்த்தீங்கனாலே குவாலிட்டி வந்து இந்த பேர்ல் வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. பார்த்தா அந்த சீப் குவாலிட்டி பேர்ல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பேர்ல்ஸ்லாம் பார்க்க ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோன் ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டோன் ஒர்க், இந்த பேர்ல் வந்து நல்லா காம்ப்ளிமெண்ட் கொடுக்குது. இது மட்டுமே 300 கொடுத்து வாங்குறதே ஒர்க் தான். பட் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது கூட செட்டாக இதோட நெத்தி சுட்டி. ஸோ நெத்தி சுட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்லேயே இருக்குது. ஸோ இது மேட்சிங் நெத்தி சுட்டி. நீங்கள் நெத்தி சுட்டி மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக. ஸோ என்னோட இந்த அவுட்ஃபிட்கே இந்த நெத்தி சுட்டி, இந்த மேக்கப்கே இது ரொம்ப சூப்பராக சூட் ஆகுது. ஸோ இந்த நெத்தி சுட்டி மட்டும் இல்லாமல் இது கூட இதோட இயர்ரிங்கும் கிடச்சிது. ஸோ இது ஒரு செட், நான் சொன்ன மாதிரி இயர்ரிங், நெத்தி சுட்டி அண்ட் இந்த பேர்ல் செட். இயர்ரிங் பார்த்தீங்கன்னா அதுவும் செம குவாலிட்டி, பேர்ல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த செட் ஜஸ்ட் ஃபார் 300ன்னும் போது வெயிட், குவாலிட்டி கண்டிப்பாக ஒர்த். ஸோ மிந்த்ராவோட ஆஃபரில் இது நான் பிக் பண்ணது கண்டிப்பாக எனக்கு ஹாப்பி பர்ச்சேஸ் தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் மிந்த்ராவில் ஆக்சசரிஸ் தான் நிறைய வாங்கினேன், ஜுவல்லரி ஐட்டம். நீங்களும் இதெல்லாம் வாங்கினா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாத்தோட லிங்க் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் உங்களோட ஃபேவரட் இயர்ரிங் ஆர் ஜுவல்லரி ஆர் க்ளோத்திங் எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் எது பிடிச்சிருக்குன்றதை நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் டடா, பபாய், see you. அண்ட் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ விட்டு வெளில போங்க. ஸோ டடா.